ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் காவல்துறை உயரதிகாரிகளாக உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றும், சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லையோ எங்கு பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கிறது என்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். விழுப்புரத்தில் அம்மா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். புதுசா ஒரு அப்பா வந்துக்கிறார். அந்த அப்பா கொடுப்பாரா? 1 லட்சம் கொடுப்பாரா? தங்கம் அம்மா கொடுத்தாங்க, 1 பவுன் தங்கம். ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் கஷ்டம். பெண்கள் கஷ்டமும் பிள்ளைகளுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். 1 பவுன் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த 1 பவுன் அது மட்டுமா, படிச்சிருந்தா கூட 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு நிலை என்ன? 68,000 ஒரு 50,000 ரூபாய் என்னாச்சு? 1,18,000 ரூபாய் ஆச்சு. இன்னைக்கு யார் தருவோம்? 1,18,000 ரூபாய் யார் தருவோம்? அண்ணன் தருவானா? உன் தம்பி தருவானா? நீ வீட்டுக்கு போனாலே பின்பக்கம் இறங்கி ஓடிடுவோம் உங்க அண்ணன் தம்பி காசு கேட்க வந்துக்கிறாங்க. ஆனா அம்மா கொடுத்தாங்க. அதுல என்ன குற்றம் கண்டுபிடிச்ச? ஏன் அந்த திட்டத்தை நடத்த வேண்டியதானே? தாலிக்கு தங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு தானே கொடுத்தோம், வேற யாருக்கும் தரல. டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர் கல்பனா நாயர், பெண் அதிகாரி, மூத்த அதிகாரி, அவரே சொல்ற என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, என்ன கொல்ல பாக்குறாங்க. அப்படிதான் இந்த ஆட்சி நடக்குது. என்ன பண்றோம்? எங்க பார்த்தாலும் கூட்டு பாலியல், கூட்டு கற்பழிப்பு. ஒருத்தர் இல்ல, 5 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 8 பேர் சேர்ந்து. இன்னைக்கு காலையில வந்தது, இன்னைக்கு காலையில செய்தி, 4 பேர் சேர்ந்து மலையில சுற்றுலா பார்க்க போன கணவனை மனைவியும் கத்தியில மிரட்டி அந்த பெண் கூட்டு பாலியல் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று 8 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல். இன்னைக்கு வழக்கு மட்டும், நேற்று நடந்த பாலியல் வழக்கு மட்டும் 18. நேற்று மட்டும். இதுதான் இந்த ஆட்சியினுடைய, திமுகவுடைய சாதனை. இந்த 4 ஆண்டுகள்ல அரசு வேலைவாய்ப்பு 5,000 பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. சொன்னது என்ன? 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் சொன்னது. ஆனா சொன்னது இன்றைக்கு தமிழக அரசுடைய செய்தி குறிப்பு 5,000 பேருக்கு தான் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்க கொண்டாந்தேன், நீ தான் கொடுக்க மாட்ட. அம்மாவுடைய அரசு இங்க ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ள 2 ஏக்கர்ல 2 ஏக்கர் 4 நினைக்கிறேன் டைட்டில் பார்க் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து, நாங்க எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போது, நான் அமைச்சராக இருக்கின்ற போது, இங்கே விழுப்புரம் நகரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள டைடல் பார்க் கட்டுவதற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தோம். இன்னைக்கு அந்த இடத்துல இந்த டைடல் பார்க் கட்டி இருந்தா, இன்னைக்கு விழுப்புரத்தில் படித்து பொறியியல் கல்லூரி படித்திருக்கிற இளைஞர்கள், பட்டப்படிப்பு படித்த இளைஞர்கள், சுற்றுவட்டார எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும். என்ன சாதனை? எங்கே பார்த்தாலும் சோறு கிடைக்குதோ இல்லையோ, தண்ணி கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது. எங்க பத்தியா பெண்கள் எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா இல்ல, கோயில் இல்லாத ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னடா, கஞ்சா எல்லா இடத்துலயும் கஞ்சா. ஸ்கூல் பக்கத்துல கஞ்சா, கோயில் பக்கத்துல கஞ்சா, வீட்டு பக்கத்துல கஞ்சா. கஞ்சா இல்லாத இடமே இல்ல. கஞ்சா ஊஸ், கஞ்சா 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 என்னது, கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஊசி, அப்புறம் கஞ்சா இன்னொன்னு, கஞ்சா என்னென்னலாம் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்குது. இதெல்லாம் என்ன ஆகுது? போதை மாநிலமா இருக்கு.